தமிழக சட்டமன்றத்தில் அஇஅதிமுக அரசின் முதல் பட்ஜெட் ரிலீஸ் பண்றாங்க. விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது எதிர்க்கட்சியை சேர்ந்த மரியாதைக்குரிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் என்ன பண்றாரு, எழுந்து நின்று தலைவரை பார்த்து அந்த பட்ஜெட்டை பார்த்து கடுமையாக பேசுகிறார். தலைவர் அமைதியாக இருக்கிறார். தலைவர் என்ன பண்றாரு, சட்டமன்ற உறுப்பினர்களே, நீங்க என்னை பார்த்து பேசுறீங்க, கோபமாக பேசுகிறீங்க, ஆவேசமாக பேசுகிறீங்க. ஆனால் நான் கோவப்படவே மாட்டேன். நான் கோவப்படணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தோல்வியே மிஞ்சும் அப்படின்னு சொல்ல, அதன் பிற்பாடு மீண்டும் ஆவேசமாக பேசுகிறார். மதிய உணவு இடைவேளை சட்டமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டது. அதன் பிற்பாடு எல்லாம் சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணுறாரு, நுழைவாயிலுக்கு வராரு. வந்த உடனே அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. இந்த விஷயம் சிஎம், அதாவது தலைவர் காதுகளுக்கு எட்ட தலைவர் மின்னல் மாதிரி வராரு. தலைவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய மடியில் கிடத்தி அவருக்கு தண்ணியை ஊற்றி அதன் பிற்பாடு அந்த மயக்கத்தை தெளிய வைத்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸில் அனுப்புகிறாரு. அதை பார்த்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் எல்லோருமே வாயெடுத்து போனார்களாம். ஏன்னா தலைவரை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் மனித நேயம் தான் ஃபர்ஸ்ட்டு, மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு இருந்திருக்காரு. அதை பார்த்து அத்தனை பேரும் நெகிழ்ந்து போனார்களாம். இப்படி ஒரு உத்தமமான முதலமைச்சர் தமிழ்நாட்டில் பார்க்க முடியுமா? இந்தியாவிலேயே பார்க்க முடியாது.